வெல்கம் டு சிலவரிகள் தமிழ் டெக். இப்போ நம்ம வீடியோவில் வீடியோஸ்லேருந்து ஷார்ட்ஸ் எப்படி கொண்டு போகிறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம வீடியோவில் ரீமிக்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு எடிட் இன்டு ஷார்ட் இருக்கும், கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்மளுக்கு எந்த போர்ஷன் தேவையோ அந்த போர்ஷன் மட்டும் நம்ம ஷார்ட்ஸ் மோடில் செட் பண்ணிக்கிறலாம். எத்தனை செகண்டுக்கு வேணுமோ 15 செகண்டுக்கு செட் பண்ணியிருக்கேன். நீங்கள் 60 செகண்ட்ஸ்க்கு நீங்கள் அந்த பர்டிகுலர் பிளேஸ் மட்டும் வேணும்னா நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்து ஷார்ட்ஸ் மோடில் அப்லோட் பண்ணிக்கலாம். இது நம்ம வீடியோவுக்கு மட்டும்தான் பொருந்தும். நம்ம மற்ற கொலாப் பண்ணுறது, ரீமிக்ஸ் பண்ணுறதுக்கெலாம் பொருந்தாது. இது நம்ம வீடியோஸ்க்கு மட்டும், ஓன் வீடியோஸ்க்கு மட்டும் பொருந்தும். மிச்ச ரீமிக்ஸு கொலாப்லாம் ஆடியோ எடுக்கிறதெல்லாம் மற்ற எல்லார் வீடியோவுக்கும் நம்ம பண்ணிக்கிறலாம் அங்கே காமிக்கிறதுக்கு. இப்போ நம்ம எந்த வீடியோ ரீமிக்ஸ் பண்ண போகிறோமோ ஷார்ட்ஸுக்கு, அந்த வீடியோவில் ரீமிக்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு சவுண்ட் எடுத்துக்கோங்க. நமக்கு சவுண்டு மட்டும்தான் தேவை. இப்போ ஒரு காமெடி கிளிப்ஸாக இருக்கலாம், இல்லாட்டி வாய்ஸு சாங்ஸாக இருக்கலாம். நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்மளுக்கு தேவையான வீடியோவை நம்ம லோட் பண்ணவும் செஞ்சுக்கிறலாம், இல்லாட்டி ஆன் த டைமும் எடுக்கலாம். அடுத்த இது கொலாபுங்க. கொலாபுன்றது நம்ம வீடியோஸ்க்கும் நம்ம ஏதாவது பழைய வீடியோ ஷார்ட்ஸ் அந்த மாதிரி போட்டிருந்தோம்னா கொலாப் பண்ணிக்கலாம். இல்லாட்டி மற்ற கண்டென்ட் க்ரியேட்டர்ஸ் வீடியோஸையும் நம்ம கொலாப் பண்ணிக்கலாம். அதை கிளிக் பண்ணிக்கணும். ஆனால் இதில் என்ன ஒரு மைனஸ்னால், நம்ம ஏற்கனவே ரெக்கார்ட் பண்ண வீடியோவை அப்லோட் பண்ண முடியாது. நம்ம அந்த டைம் ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணுறது தான். ஏற்கனவே எடுத்த வீடியோஸை இந்த கொலாப் மோடில் நம்ம அப்லோட் பண்ண முடியாது. அதே மாதிரி இதில் மைக்ரோஃபோன் ஆனில் இருக்கும். ஃப்ளாஷ் லைட்டை யூஸ் பண்ணிக்கலாம். மைக்ரோஃபோன் ஆஃப் பண்ணுறது தான் பண்ணிக்கலாம். ஆனில் இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த மேலே ஓடுற வீடியோவுக்கு எக்கோ கேட்கும். அதனால் நம்ம ஆஃப் பண்ணிக்கிட்டோன்னா, நம்ம பேசலைன்னா ஆஃப் பண்ணிக்கிறலாம். நம்ம லே அவுட் செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஓன் வீடியோ லெஃப்ட்டு, ரைட்டு, டாப், பாட்டம்னு செலக்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இந்த கொலாபில் ஃப்ளிப்புங்கிற ஆப்ஷன் இருக்கும். உங்களுக்கு பேக் கேமரா, ஃப்ரண்ட் கேமரா, கொலாபில் 2 கேமராவுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதன் மூலிமா உங்களுடைய ஷார்ட்ஸ் வீடியோ வியூஸ் நல்லா போகும். பப்ளிக்கு இன்னும் நல்லா ரீச் ஆகும். குக்கிங் பெனிஃபிட் டிப்ஸ் இது மட்டும் இல்லை, நம்ம அப்படியே காமெடி ரியாக்ஷன் அது கூட ஈஸியாக பண்ணலாம். எடிட்டிங் ஆப் எதுவும் யூஸ் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாகவே யூடியூப்பில் அப்லோட் பண்ணிடலாம். அடுத்ததாக க்ரீன் ஸ்க்ரீன் இருக்குது. க்ரீன் ஸ்க்ரீன் இப்போ நம்ம எந்த வீடியோ செலக்ட் பண்ணுறோமோ அந்த வீடியோ பேக்ரவுண்டாக இருக்கும். உங்களுக்கு பேக்ரவுண்டாக இருந்துட்டு இப்போ நம்ம ஆக்ஷன்ஸ் பண்ணும்போது அந்த பேக்ரவுண்ட் யூஸ் பண்ணிட்டு நம்மளை அழகாக உள்ளே காமிக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த பேக்ரவுண்ட், இந்த வீடியோடைய பேக்ரவுண்ட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ உங்களுக்கு நான் காமிப்பேன். என் கை தெரியும் உள்ளே பாருங்கள். இப்போ யூஸ் பண்ணிவிட்டு கேமரா ஆன் பண்ண சொல்லணும். நம்ம ஆன் பண்ணிவிட்டு நம்ம விஷுவல்ஸாக இப்போ ஒரு ஃபுட்டு காமிக்கிறோன்னா அது ஃபுட்டு நல்லாவே தெரியும். அதேமாரி இப்போ என் கை காமிச்சிருப்பேன் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்போது அழகாக தெரியும். நம்ம இந்த வீடியோக்குன்ட்டு இல்லை, எல்லா வீடியோக்குமே பேக்ரவுண்ட் இது யூஸ் பண்ணிக்கலாம், க்ரீன் ஸ்க்ரீன் மெத்தடை. நேச்சராக இருக்கிற வீடியோஸை செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறலாம். நெக்ஸ்ட்டு கட் ஆப்ஷன் தாங்க. நமக்கு எந்த வீடியோ வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கணும். 5 செகண்ட்ஸ் மட்டும்தான் நமக்கு செலக்ட் பண்ண முடியும். அதனால் நம்மளுக்கு எந்த போர்ஷன் அந்த வீடியோவில் வேணுமோ அதை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு ஆன் த டைமில் தான் நம்ம அடுத்த நெக்ஸ்ட்டு வீடியோ இந்த கட் ஆப்ஷன் மூலயமா செலக்ட் பண்ண முடியும். ஏற்கனவே நம்ம வச்சுருக்கிற பழைய வீடியோவை செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ண முடியாது. நம்ம இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி அந்த டைம்லேயே தான் வீடியோ எடுக்கணும். எடுத்ததுக்கப்புறம் எப்பவும் போல் ஷார்ட்ஸை நம்ம டைட்டில், டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் கொடுத்துட்டு அப்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தனித்தமிழ் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரீமிக்ஸ் ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி உங்கள் சேனலை நல்லா க்ரோத் பண்ணிக்கோங்க, வியூஸும் கெயின் பண்ணிக்கோங்க.